இந்த காலத்துல மாட்டுக்கு நான் எங்கேயா போவேன்? யாரையா வச்சுக்கிட்டான் மாடுல அந்த காலத்துல? சார் நிறைய இன்டர்வியூக்கு போயிருக்கோம், எல்லா கேள்விக்கும் டான்னு பதில் சொல்லியிருக்கோம். இந்த கேள்விக்கு பதில் தெரியாம போச்சேன். நான் எங்க போய் யார்கிட்ட இந்த சந்தேகத்தை கேட்கறது? மாட்டுக்காரனையும் காணும், இனி எவனையுமே காணும். அங்க ஒருத்தன் நிக்கான், அவன்கிட்ட போய் என்ன கேட்க வேண்டியதான். ஓ அண்ணாச்சி, மாடு மேய்க்க வர, கொஞ்சம் நில்லுமியா. மோனிகா, லவ் யூ மோனிகா. மோனிகா, மோனிகா, ஊராந்த புள்ள மேய்ச்சிக்கிட்டு இருக்க மாடு. ஓ, நீ மாடு தானோ? இங்கிட்டு வா, பிற அவன் கறந்துட்டு போறான். என்ன மாட்டுக்கு பேர்லாம் வச்சு கூடுதாரு? அப்ப கரெக்டான நாட்டு தான் வந்திருக்கோம். ஹலோ ஹலோ சார், ஹலோ கவுமேன் சார், ஹலோ ஹலோ கவுமேன். உங்கள் மந்தையில் இருந்து 2 ஆடுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன. இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே. ஓ சீனியர், நீ என்னைய மாடு மேய்ச்சிட்டு இருக்க? என்ன தம்பிச்சிய படிச்சேன், வேலை தேடி பார்த்தேன், கிடைக்கல. ஆனா சொந்த தொழில் பண்ணணும்னு இறங்கிட்டேன். என்னையா சீனியர், நீ சொல்லி கொடுத்தா நானே பாஸ் பண்ணி ஐடி கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கேன். நீ என்னைய மாடு மேய்ச்சிட்டு இருக்க? இதுல என்னைய வருமானம் வந்துட போகுது? ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் வயிற்று பிழப்பு ஓடுது. ஆமா, என்ன சொல்லுது? நீ ஐடி வேலை இங்க புடுங்கிறது வந்தா? அது ஒன்றும் இல்லை சீனியர், இங்கே பக்கத்தில் ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ போனேன். அங்கே மாட்டை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டான், எனக்கு தெரியல, வெளியே போய் கேட்டு வந்துட்டான். அதான் மாடு மேய்க்க யாராவது இருக்கான்னு பார்க்க வந்தேன். அப்படி நீ கண்ணில் அமிட்டேன். மாட்டை பற்றி கேட்டாங்களா? அப்படிதான் கேள்வி கேட்டானுங்க, சொல்லு, கிளியர் பண்ணிடுவோம். அது ஒன்றும் இல்லை சீனியர், எந்த மாடு பால் தரும்னு கேட்டான். எல்லா மாடும் பால் தானே தரும், அதான் அவன்கிட்ட சொன்னேன். மேலே எங்கேயும் பார்த்தான், வெளியே போய் தெரிஞ்சுட்டு வந்துட்டான். நம்ம பால் குடிச்சுதான் பழக்கம், எங்கிருந்து வருதுன்னா பார்த்துக்கிட்டு இருப்போம். மாட்லேயுமா வெரைட்டிஸ் இருக்கு, எந்த மாடு பால் தரும்? அதுதான் எனக்கு டவுட்டு, கிளியர் பண்ணி எனக்கு. எங்க ஐடிலாம் அவ்வளோ பக்கம் சொன்ன நீ? எல்லா மாடும் பால் தராது, பசு மாடு தான் பால் தரும். அதுவா தராது, நம்ம தான் போய் கறக்கணும். அவ்வளோதானா? இந்த ஆன்சர் அப்படி போய் இன்டர்வியூல சொல்லுதேன். 1 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குதேன். நீ போய் மாடி மை படிச்சுட்டு மாடி மேய்க்கு பாரு. ஏலா இங்க வாழ. என்ன கவுமேன், டெல்மி. நீ இண்டியில போய் ஒன்று கிளிக்க வேண்டாம், என்ன இருந்தாலும் ஜூனியராக போயிட்ட. இந்த காரை கொண்டு கொடு, வேலை தருவாங்க. மாடு மேய்ச்சிட்டு இருக்க நீலாம் விசிட்டிங் கார்டு வச்சிருக்க, உன் கார்டை கொண்டு போய் கொடுத்தா அவன் எனக்கு வேலை தருவான். இதை நான் நம்பணும். Hey fool, see the card. That company is mine. I am the founder. என்ன சீனியர், என்ன சொன்னீங்க? லூசு பேல, அந்த கம்பெனி முதலாளி நான் தான். போ, ஏற்கனவே 100 மாடு அங்கே இருக்கு, நீ 101 போய் சேர்ந்துக்க, ஒன்றையும் சேர்த்து மேய்ச்சிட்டு போகிறேன். இது தி ஃபவுண்டர் வேல்ராஜா. ஓ சீனியர், சார் 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 சார்